அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஸ்பைசி குக்கிங் 360. வீடியோ போகிற எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சேமியா பிரியாணி. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. நார்மலாக நம்ம பிரியாணி செய்கிறப்போ என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ அதே தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் அரிசிக்கு பதிலாக சேமியா யூஸ் பண்ணி நம்ம இந்த சேமியா பிரியாணி செய்ய போகிறோம். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இலையெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சேமியாவை வறுக்க போகிறோம். ஏன்னா சேமியாவை வறுத்து சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேமியாவை நீங்கள் வறுக்கும்போது ரொம்ப கருகிற அளவுக்கு வறுக்கக்கூடாது. சும்மா லைட்டாக வறுத்தா போதும். அவ்வளோதான், சேமியா வறுத்தாச்சு. இந்தளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். ரொம்ப விட்டிங்கனாலும் கருக ஆரம்பிச்சிடும். வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆயில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சேமியா பிரியாணி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம அரிசி வச்சு செய்கிற பிரியாணி மாதிரியே தான். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்த போகிறோமோ அதே தான் இதுக்கும் சேர்த்த போகிறோம். அதனால் அதே மெத்தட்லேயே பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வேறுபடும் நார்மல் பிரியாணிக்கும் சேமியா பிரியாணிக்கும். அது என்னென்னா, சேமியா பிரியாணியில் கறியை நம்ம ஃபுல்லாக வேக வச்சிட போகிறோம். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சேமியாவை சேர்க்க போகிறோம். அதுவும் ஒரு 2 நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டோம்னா சேமியா பிரியாணி ரெடி ஆயிடும். ஆனால் நார்மல் பிரியாணியில் அப்படி கிடையாது. அது உங்களுக்கே தெரியும்.
இப்போ கறி நல்லா வெந்துருச்சு, ஒரு 90% நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேமியாவை சேர்க்க போகிறோம். சேமியாவை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, அப்படி சேர்த்திங்கன்னா சேமியா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் சேமியாவோட லெவலுக்கு சேர்த்துக்கோங்க. ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. நெய் சேர்த்ததுக்கப்புறம் தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. நெருப்பு அணைச்சிட்டு அந்த ஹீட்லேயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. வேக விட்டால் உங்களுக்கு அருமையான ஒரு சேமியா பிரியாணி ரெடி ஆயிரும். டேஸ்ட் பண்ணிடலாமா? பிரியாணி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. வாங்க அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். சேமியா பிரியாணி சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.